ஹவுஸ்மேட்ஸ் வீக் 10க்கு ரெடியா? சரி, என் மேல கோவமா? ஐயோ சத்தியமா இல்ல பாஸ். எப்படி பாஸ்? We'll win you back, big boss. இருந்தது என்ன பண்றது, என் கரகம் இந்த கரக கும்பலோட மாட்டிக்கிட்டு. Big boss, we will win you back, big இந்த boss. கரக கும்பலோட We will win மாட்டிக்கிட்டு. you back, big boss. இந்த நல்லதோ கெட்டதோ, வெந்ததோ வேகாததோ, என்னவர்கள் என்னவர்கள் தான். big boss promise இந்த வாரம் உங்களை will win you back, big boss. We will not அவரே let you. வந்துட்டாரு ஏய் இல்ல நான் சொல்லணும். நீங்க என்னை இழக்கவே இல்லை. லவ் யூ பிக் பாஸ். லவ் யூ பிக் பாஸ். அது என் ஆதங்கம், வெறும் வார்த்தைகள் தான், என் மனசு இல்ல. Just like what you said. Thank you, big boss. சி, உங்ககிட்ட டேலண்ட் இல்லைன்னா இவ்வளவு கோபப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நேற்று நைட்டு வினோதும் அமித்தும் பேசிட்டு இருந்தாங்க. நல்லா பண்ணணும், வினோத் ஏன் அந்த டாஸ்க்ல நல்லா ஆரம்பிச்சு சரியா பண்ண முடியல பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வினோத் ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது, நல்லா ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் நகையை எடுத்துட்டாங்க, ப்ரெஷர் ஆயிடுச்சு, நாமினேஷன், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. வினோத், நீங்க எங்க தோத்தீங்க தெரியுமா? அவங்க நகையை எடுத்துட்டாங்க, நம்ம ஏதாவது செஞ்சு நாமினேஷன் ஃப்ரீல இருந்து or rather நாமினேஷன்ல இருந்து வெளியே வரணும், இல்ல நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கணும். அதானே நேத்து சொன்னீங்க? இல்ல பாஸ். இல்ல நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினைச்சீங்களா? யா, தோத்துட்டோம் சார். கரெக்ட் வினோத். ஆனா எங்க தெரியுமா நின்று இருக்கணும்? நீங்க உங்க கேரக்டரை முழுமையா பெர்ஃபார்ம் பண்ணதுல நின்று இருக்கணும். ஏன்னா என்ன நடந்தாலும் நீங்க முழுமையா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தா மக்கள் அதை பார்த்திருப்பாங்க, என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. வெற்றி தோல்வி ரொம்ப சகஜம் வினோத், உட்காருங்க. சாரி. இது உங்களுக்காக மட்டும் சொல்லல, நீங்க வெறும் எடுத்துக்காட்டு தான். உங்க மூலமா நான் சொல்ல வேண்டியதை எல்லாருக்கும் சொல்றேன். அடுத்த டாஸ்க் வரும்போது பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாஸ்க்கு என்ன செய்ய முடியும், எப்படி அதை பெஸ்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாமினேஷன் ஆனா ஆயிட்டு போங்க, ஆனா உங்க பெர்ஃபார்மன்ஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கணும். மக்களை இந்த வாரம் நான் மகிழ்விச்சேன் அப்படிங்கிறதுல நீங்க தீர்மானமா இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மக்கள் யாரை உள்ள வைக்க போறாங்க, யாரை வெளியேற்ற போறாங்க என்பது உங்க கண்ட்ரோல்ல இல்லை. சோ அதை பத்தி யோசிக்காதீங்க. பெர்ஃபார்ம் வெல். இதுவரைக்கும் நடந்தது ஒரு பக்கம். கோட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடுவோமா? கோட்டை அழிச்சிட்டு போடுவோம். ஏன்னா நீங்க வேணும்னா கிவ் அப் பண்ணலாம், பட் ஐ will not give up on you. We'll never give up. கோட்டை அழிச்சிட்டு திரும்ப ஆரம்பிப்போம்.
சாண்ட்ரா, கடைசியான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். புயல் வந்ததில்ல, அப்போ எந்த கப்பலும் கவர்லையா, கன்னத்தில் கை வச்சு உட்கார வேணான்னு வானிலை அறிக்கை நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபீல் ஆகாதீங்க, கன்னத்துல கை வச்சு உட்காராதீங்க. கப்பல் எதுவும் புயல்ல எந்த கப்பலும் கவர்ல. நீங்க அதாவது நான் சொன்னதை நீங்க உள்வாங்கிக்கவே இல்லை. அப்போ நீங்க இங்க இல்லவே இல்லை. கேட்கல. இங்க இருந்தா தானே கேட்கும். நம்ம தான் வீட்டில் இருக்கோமே. சாண்ட்ரா, this is your chance to make your girls proud. அவர்கள் உங்களை பார்த்து வளர்றாங்க. அப்போ நீங்க பெர்ஃபார்ம் பண்றது மூலமா அவங்க பெண்களால முடியும் என்ற நம்பிக்கையை சின்ன வயசுலயே பெற்றுடுவாங்க. ஏன்னா ஒரு தாயை விட அந்த பாடத்தை குழந்தைகளுக்கு யாரும் சிறப்பாக கற்றுத்தர முடியாது. சரி, உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா பிஃபோர் யூ கோ டு வீக் 10? இதுதான் நான் அவுட்லையும் கூட சொன்னாங்க. சொல்லுங்க சுபிக்ஷா. எனக்கு தோணுச்சுன்னா நான் கேட்டுக்கிறேன். கரெக்டா கேம் விளையாடுறேனா, எப்படி விளையாட்டு இருக்கணும், நீங்க நான் ஏதாவது மாத்திக்கணுமா? நீங்க நம்ம பேசினத திரும்பவும் உங்க மனசு கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லாத்தையும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். டாஸ்க் அப்போ பேசணும். என் விமர்சனங்கள் உங்களோடு அந்த நகைச்சுவை அது எல்லாத்துலேயுமே பொருள் அடங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நான் என்னென்ன கமெண்ட் கொடுத்தேன்னு. அதுதான் உங்களுக்கான அட்வைஸ். ஓகே பிக் பாஸ். தேங்க்யூ பிக் பாஸ். விக்கி சார், நாங்க நிறைய தடவை திட்டிருக்கீங்க பிக் பாஸ். அது ஒன்றும் இல்லை, நான் எப்பயுமே சொல்லுவேன், எங்களுக்கு உங்க மேல உரிமை இருக்கு, உங்களுக்கு எங்க மேல உரிமை இருக்கு. நாங்க அது எதுவும் சொன்னதில்லை. ஒன்னு டீமா ஒரு பஞ்சா எங்களை பார்த்து ஏதாச்சும் ஒரு ப்ரௌடான இவ்வளவு நாள் வந்திருக்கோம். டீமா பரவாயில்லடா, உங்களை ரொம்ப பேடா நினைச்சேன், நீங்க அவ்வளவு பேட் இல்லடா அப்படின்னு நினைச்ச ஏதாச்சும் ஒரு மோமெண்ட் எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் ஆல்சோ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணும் எனக்கு எப்பயுமே. ஸோ யா, 2 கொஸ்டின்ஸ் பிக் பாஸ். எந்த கேள்விக்கு முதல்ல பதில் வேணும்? நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களால இந்த பதில் கொஞ்சம் கிளீஷேவா இருக்கும், இருந்தாலும் சொல்றேன். நீங்க என்னைக்கு சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணி மக்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்குறீங்களோ அன்னைக்கு இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். அது வரைக்கும் இந்த போராட்டம் உங்களோடது மட்டும் இல்லை, என்னோடதும் தான். உங்களை கடிந்து கொள்ளவும் உரிமை இருக்கிறது, பரிவு காட்டவும் உரிமை இருக்கிறது, வழி நடத்தவும் உரிமை இருக்கிறது. அந்த 2வது கொஸ்டின் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை சந்தோஷப்படுத்துற பதில் வேணுமா, லைக் ஆனஸ்ட், இல்ல ஆனஸ்டா ஃபீட்பேக் பதில் வேணுமா? ஆனஸ்ட் ஃபீட்பேக்.
பர்சனலா சக்சஸ் ஸ்டோரிஸ் இந்த வீட்டில் இருக்கு. தனிப்பட்ட நபர்கள் மூலமா அதை என்னால் உணர முடியுது. இன்னைக்கு காலையில் அரோரா கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். உங்களுக்கும் அதே தான். நான் சொல்ற சொல்லும் நீங்கள் செய்யும் செயலும் ஒன்றாக இருந்தால் அது நம் வெற்றி. பட் எனக்கு பிடிச்ச நிறைய மூமெண்ட்ஸ் ஸ்கூல் டாஸ்க்ல இருந்தது. பட் ஐ யூ ப்ரௌடுன்னு கேட்டீங்கல்ல, ஐ எம் ப்ரௌட் அபவுட் ஒன் திங். இந்த வீட்டுக்குள்ள உள்ள வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்களை வெளி உலகுக்கு நீங்க வெளிக்காட்டுற மாதிரி வெளிக்காட்டுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். வார வாரம் எது சரி எது தப்புன்னு ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு அதை மேம்படுத்திக் கொள்ள ஒரு தைரியம் வேணும். நல்லதோ கெட்டதோ இந்த வீட்டுக்குள்ள போராடி இறுதி வரை இருக்கணும் என்பதற்கும் தைரியம் வேணும். நீங்க வார வாரம் கீழே விழதான் செய்றீங்க. எந்த சீசன்லையும் இவ்வளவு நடந்ததில்ல. இந்த சீசன் நடக்குது. பட் அதுலயும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நான் பார்க்கும் பார்வை எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வாரத்தோட ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது ஒரு புதிய உத்வேகம் உங்ககிட்ட நான் பார்க்கிறேன். என்ன அது வாரம் ஃபுல்லா சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. உங்க முரண்பாடுகள் மெச்சூரா இல்ல, அதுல முதிர்ச்சி இல்ல, அவ்வளவுதான். முரண்பாடுகள் வழக்கமா நீங்க ஒரு கருத்தை முன்வைப்பீங்க, எதிர்கருத்து வரும், நீங்க உங்க கருத்தை நிலைநாட்டிக்கொள்ள முரண்பாடு வரும். அது ஒரு முதிர்ச்சியான முரண்பாடு. ஆனா உங்க முரண்பாடுகள் எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்கூல் பசங்க கிரிக்கெட் ஆடினா எப்படி இருக்கும்? நான் அவுட்டே இல்ல, யாரை பார்த்து அவுட்டுன்ன, பெயில் கீழே விழவே இல்லை, ஃபுட்பால்ல பால் கோலுக்குள்ள போகவே இல்லை, பால் லைனை தாண்டி போல, இப்படிதான் இருக்கு. ஹென்ஸ் இட் இஸ் நாய்ஸ். இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. சத்தத்துக்கும் விவாதத்துக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். வினோத், புரிஞ்சுதா? உட்காருங்க. புரிஞ்சுதா? நம்ம ஏரியாவில் ஃபுட்பால் மேட்ச் ஆடல, கிரிக்கெட் ஆடல, இங்க நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு ஷோல நீங்க பங்கெடுத்துட்டு இருக்கீங்க. உங்க குழந்தை உங்களை பார்க்கும்ல, அப்போ அந்த குழந்தை ஸ்கூல்ல போடுற சண்டைக்கும் நீங்க இந்த வீட்டில் போடுற சண்டைக்கும் வித்தியாசமே இல்லையே. வினோத், நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம், எமோஷனல் ஆகாதீங்க. நான் சொல்றது புரியுதா? யோசிங்க. எஃப்ஜே, திரும்பவும் சொல்றேன், கலைக்கும் கலைஞனுக்கும் ஈகோ கிடையாது.
அது இருந்தால் கலையும் வளராது, கலைஞனும் வளர முடியாது. You're not in school, you're not in college. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல். நாளைக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது க்ரௌட்ல இருந்து யாராவது எதையாவது தூக்கி வீசினா அதையும் உங்க ராப்ல சேர்த்து ஃபன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அப்பதானே மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. யூ ஷுட் நோ எங்க ஏறணும் எங்க இறங்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் முதிர்ச்சி. ஸோ எஸ், நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த வாரம் லெட்ஸ் ஹேவ் ஃபன். கமருதன், பிக் பாஸ் எவ்ரிதிங் இஸ் பர்சனல் பிட்வீன் யூ அண்ட் மீ. உட்காருங்க. தேங்க்யூ. சரி, இப்போ டாஸ்க்கு போலாம். தலை போட்டிக்கு ஒரு நடுவர் தேவை. யார் அந்த நடுவர்? முடிவு பண்ணி சொல்லுங்க. பிக் பாஸ், நான் பட்டிமன்றத்தில் நல்லா பண்ணேன்னு எனக்கு தோணுது பிக் பாஸ். அதனால நான் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. என்கிட்ட பேசாதீங்க, நீங்க பேசி முடிவுன்னு சொல்லுங்க. ஓகே, நான் பட்டிமன்ற